நெல்லையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலளித்திருக்கிறார். அது குறித்தான அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அமித்ஷாவின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், ஆர் ராசா என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார்? வணக்கம். நெல்லையில் இன்றைய தினம் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைய தினம் கலந்து கொண்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அதற்கு தற்பொழுது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பதிலடி கொடுத்திருக்கிறார். வாக்கு திருட்டு போல திருக்குறளை வைத்து தமிழர் ஓட்டுகளை எல்லாம் திருட முடியாது. எங்களுக்கான முதலமைச்சர் அறிவாலயத்தில் இருந்து வருவார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாக்பூரில் இருந்துதான் வருவார்கள். மோடியின் அமைச்சரவையில் 39% பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள் எனவும் இவர்கள் மீதமெல்லாம் 130வது சட்டப்பிரிவு பாயுமா எனவும் காட்டமாக அவர் விமர்சித்திருக்கிறார். அமித்ஷாவின் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சி நடுங்க இது துறை நடுங்கி பழனிசாமி ஆட்சி இல்லை என திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். 1000 அமாவாசைகள் வந்தாலும் சரி, அமித்ஷாவின் நரித்தனம் தமிழ்நாட்டு வெல்லாது எனவும், அமித்ஷா மகன் ஜெயித்தா எப்படி பிசிசிஐ செயலாளர் ஆனால் அவருடைய கிரிக்கெட் அறிவு என்ன என ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவில் இருந்தே வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சுக்கொடி பாசிச பாஜக எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலர் ஆர் ராசா காட்டமாக பதிலளித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.